Okay, so we are still in Revelation chapter 2. வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரத்திலே நாம் இருக்கிறோம். We are in the fourth church. நான்காவது சபையை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். So we studied the first three churches. Ephesus, what are the churches? Ephesus, Smyrna and Pergamum. எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை. இது மூன்று சபைகளை நாம் கடந்த 3 வாரங்களில் நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் நான்காவது சபை, அந்த நான்காவது சபை எது என்று சொன்னால் தியத்திரா என்று சொல்லப்பட்டதான சபை, the church of Thyatira. Okay, so you read that from Revelation chapter 2 and verse 18 onwards. வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாம் இந்த சபையை குறித்து கர்த்தர் சொன்ன காரியங்களை இந்த நாளிலே நாம் வாசிக்க இருக்கிறோம். So this is a long passage. So I did not put the slides, but if you have your Bible, நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை எடுங்கள். அந்த நாளிலே இந்த வசனங்களை நாம் இந்த வேளையிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. So even this church, the city of Thyatira என்று சொல்லப்பட்டதான இந்த சபை, you know, like this city itself is a small city when compared to the previous churches, Ephesus or Smyrna or Pergamum. Now this town or this city was a very small city, but it was a very, very popular city. It was the headquarters for all the ancient guilds. It was a manufacturing city. அது உற்பத்தி செய்கிற ஒரு பட்டணமாக அது காணப்பட்டது. அது மற்ற பட்டணங்களை காட்டிலும், எபேசுவை காட்டிலும், சிமிர்னாவை காட்டிலும், பெர்கமாவை காட்டிலும் ஒரு சிறிய ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திலே தான் அநேக காரியங்கள் இங்கே உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருந்தது. பாட்டர்ஸ், மண் பானைகள் எல்லாம் செய்கிற குயவர்கள் அங்கே இருந்தார்கள். And they were also, you know, like goldsmiths and tanners. அங்கே தோல் பதனிடுகிற தொழிற்சாலை அங்கே இருந்தது. They would, you know, like the leather, you know, use the leather to make various things, various goods. And they were also, you know, like people who would create fabrics. They would make robes, அங்கிகளை செய்வார்கள். அதே மாதிரி துணிகளை எல்லாம் அந்த இடத்துல தயாரிக்கிறார்கள். Weavers, they had weavers and they also had dyers. அங்கே சாயம் போடுறவங்க, சாய பட்டறைகள் அங்கே இருக்கும். நம்மலாம் பார்த்தோம்னா இந்தியாவிலலாம் we all know, you know, like there are some industrial towns. There are some towns which are like, you know, like a lot of industries will be there. அங்கே அநேக தொழிற்சாலைகள் இங்கே இருக்கும், அநேகருக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்கும். So this city, the Thyatira, was actually an industrial city. ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த அல்லது இது போன்ற பானைகள் செய்கிற இடம் அல்லது லெதர் குட்ஸ் பண்ணுகிற இடங்கள் அல்லது துணிகள் உள்ள தொழிற்சாலை, இப்படிப்பட்டதான் அநேக தொழிற்சாலைகள் இருக்கிறதை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். It's a very small town. This is what historians say. You know, this town's main profession was, you know, manufacturing it there, and then people will take it to other cities and they will sell it. அந்த இடத்துல தயாரிக்கப்பட்ட பொருட்களை மற்ற இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் அங்கே வியாபாரம் செய்வார்கள், அதை விற்று வருவார்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், Acts chapter 16. So I think I have a slide there with the current, you know, like ruins of that city. Because this city, you know, like other cities, Ebesu, Smyrna, இது போன்ற பட்டணங்கள் அவைகள் மறுபடியும் தலை தெளிம்பின. ஆனால் இந்த பட்டணம் அப்படியே அழிந்து போனது. The city of Thyatira, you know, like it no longer exists. But, you know, people who live there, you know, they would carry these goods to other towns and they would go and sell it. மற்ற இடங்களுக்கு அந்த தயாரிக்கப்பட்ட அந்த பொருட்கள், துணிகளையோ அல்லது மற்ற காரியங்கள் எல்லாம் அவங்க மற்ற இடங்களுக்கு கொண்டு போய் அதை விற்பாங்க. எப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், Acts chapter 16 and verse number 14, அந்த இடத்துல நம்ம லிடியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு வர்ஷிப்ல கூட சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, லிடியாவை போல எங்களுடைய இருதயத்தை திறங்க கர்த்தாவே என்று சொல்லி. So Lydia, you know, like we know this women, you know, who was in the city of Philippi என்று சொல்லப்பட்டதான ஒரு பட்டணத்திலே அந்த சகோதரி இருக்கிறார், அந்த ஸ்திரீ இருக்கிறார். And when Apostle Paul comes and preaches there, God opened their heart. கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லிதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். One who heard us was a woman named Lydia from the city of Thyatira, a seller of purple goods. So she was a seller. So she brings the goods from the Thyatira and then brings it to Philippi, and she would sell it to the people in Philippi. So it was just a salesperson, a businesswoman. And Lydia, and God opened her heart to pay attention to what was said by Paul. So we don't know for sure whether it was Apostle Paul or this Lydia who brought the gospel to the city, but this is how the church in Thyatira, you know, it was a small commercial town which was known for its trade goods, you know, and there Christianity starts to spread. The Christendom அங்கே வளர ஆரம்பிக்கிறது. People hear the gospel from Lydia or from Paul and they believe in the gospel and they become Christians. So now this is how the church there is established. அங்கே இருக்கிறதான அந்த சபை அப்படியாக தான் அது ஆரம்பிக்கப்படுகிறது. And this city was also like the other cities in that area, in the vicinity,
It was also a hotbed for emperor worship. அங்கே ரோம சாம்ராஜ்யத்திலே இருக்கிற அந்த சக்கரவர்த்திகளை அவர்களே ஒரு கோயில் அங்கே கட்டிக்கொண்டு தங்களை எல்லாம் ஜனங்கள் வந்து வணங்க வேண்டும், அவர் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி, மற்ற இடங்களை போல இந்த இடத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் ஜனங்கள் அங்கே அந்த ராஜாவை அவர்கள் வணங்க வேண்டும். They have to worship the emperor, they have to worship the ruler. So this was there, and we have to really understand this. We need to understand this concept because at that time it was very common practice. Every town, every Roman city, even where Christianity was established or spreading, their majority were Roman citizens, and they would always be open to worship that king. அந்த ராஜாவை வணங்குவதற்கு அவங்க ஆயத்தமுள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். And this is where this church is there. இந்த இடத்துல தான், இந்த பட்டணத்துல தான் இந்த தியேத்ரா என்று சொல்லப்பட்டதான அந்த சபை இருக்கிறது. அந்த சபைக்கு அந்த தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்று சொன்னால், first we are going to look at the characteristic of Christ. கிறிஸ்துவை குறித்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எப்படியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசித்தோம்னு சொன்னா, நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு சபைக்குமே கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம், ஒவ்வொரு விதத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். We see different ways how God reveals himself or introduces himself to the various churches. And here we see the Lord telling them that and to the angel of the church in Thyatira write the words of the Son of God. He says, I am the Son of God, Deva Kumaran, and who has eyes like a flame of fire and whose feet are like burnished bronze. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. And this is an image of a judge, an angry judge, a fiery judge, ஒரு கோபமுள்ள ஒரு நியாயாதிபதி. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், eyes like the flames of fire, and also feet are like burnished bronze. பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. This is how the Lord introduces himself. This is not an introduction that the church was hoping for, the Thyatirans were hoping for. Jesus said, I am the Son of God, I have the authority. அதிகாரமுள்ள தேவகுமாரன் நான் என்பதாய் இந்த இடத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம், இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். அப்படியே ஒரு பாசமுள்ள ஒரு கண்கள் அல்ல. It was not an eye, like showing love or passion towards the people, but it was very fiery, very angry. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். It denotes the judgment of God. தேவன் அவர்கள் மேல் கொடுக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து தேவன் ஒரு எச்சரிக்கையாக தன்னை அறிமுகப்படுத்துவதை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உடையவர் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். அடுத்ததாக அந்த வசனத்திலே நாம் வாசிக்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம் எல்லா சர்ச்லையும், all the churches, Jesus starts with a commendation. He starts with a praise. அவர்களை பாராட்டி சில வார்த்தைகளை தேவன் சொல்கிறார். Here also we see that, like the Lord says, I know your works, love, service, faith, and your patience. And as for your works, the last are more than the first. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். God says, I know everything about you. I know what you have been doing. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know your works. And these people are very hard-working people. Like they're known for their actions, not just for their beliefs, not just for their faith, but they're also known for actions. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். Faith without works is dead. We read that. And these people are known for their works, known for what they were doing in the society. So they were known for their works. And second thing is they were also known for their love. உன் அன்பை நான் அறிந்திருக்கிறேன். And remember what the Lord told Ephesus, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய். You given the love that you had in the early days. You have abandoned the love you had at the first. That's what the Lord told the church in Ephesus. Ephesus of தேவன் சொல்கிறார், நீ ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய். ஆனா இந்த சர்ச்சை பார்த்து சொல்றார், நீ அன்பில் இன்னும் நீ பெருகி இருக்கிற. You've grown in the faith, grown in the love. And Jesus compliments that. He commends them for having love. But then that itself could lead to a downfall for them. ஆனா அதுவே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டத்தை கொண்டு வருகிறது. நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம். Third thing is their faith. They had faith. விசுவாசத்துல everything like விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். Without faith we cannot please God. So this church was good at that. They had the faith. They had the faith. And they also had patience. And they were serving others. ஊழியத்தை they were serving other people sincerely. உண்மையாய் உத்தமமாய் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அதையும் இந்த இடத்துல தேவன் பாராட்டுகிறார். They were heavily involved in ministry.
They were heavily involved in serving others. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதில் அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. They were doing everything. And they also had patience. ரொம்ப பொறுமையாகவும் அவங்க இருக்கிறாங்க. And then finally, not only they were faithful, they were true, they were genuine and everything, but they were also growing in it. அவங்க அதில் வளர்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். தேவன் சொல்கிறார், நீ முன்பு செய்த கிரியைகளிலும், then what you did before, like even doing even more, பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். They were actually growing church. Everything looks good. So from the, like initially, like you say, okay, in every area you're doing good. Tick, 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 tick. A plus. You would imagine that God would give them a plus. But now, next come the shocking thing. ஆனால் அதை நீங்கள் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிற அந்த அடுத்ததான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 20வது வசனத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. But I have this against you. That you have this against you. That you tolerate that woman Jezebel, who calls herself a prophetess and is teaching and seducing my servants to practice sexual immorality and to eat food sacrificed to idols. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். Yes, they were doing good. They were growing in that. Like Peter mentioned, like it talks in 1 Peter chapter 2 and verse number 3. Pedro சொல்கிறவரே, like newborn infants long for the pure spiritual milk that you may grow up into salvation. நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பழியின் மேல் வாஞ்சையாயிருங்கள். Yes, they were all growing. That's great. They were growing people, like individually, spiritually, they were growing. But the Lord holds this against them. The Lord says this against them. There is a criticism, there is a rebuke of this church. Why? Because they were tolerating. அவர்கள் என்ன சொல்ல இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய், அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். You tolerate that woman Jezebel. That's tolerance. Sometimes tolerance is good. Yes, we need to be tolerant. We live in a society where we need to tolerate one another. மற்றவர்கள் மேல் சகித்துக் கொள்கிறதான ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்கிறோம். இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ முடியாது. We cannot live in a society without tolerance. We need the tolerance, but there are certain things which we cannot tolerate. We must not tolerate. சில இடங்களிலே நாம் இடம் கொடுக்க கூடாது. இந்த இடத்துல இந்த தியேத்ரா என்னப்பட்டதான இந்த சபை, yes, they were great in everything. They were great in faith, they were great in love, they were great in patience and everything, but they were also great in tolerance to the level that they were tolerating all the sexual immorality and the food sacrifice to the idols and wrong teaching, the false teaching that was happening in the church. அந்த சபையில ஏற்பட்ட அந்த பொய்யான போதனைகள், விக்கிர ஆராதனை, நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அந்த பெர்கமோ சர்ச், பெர்கமோ சபை, அது எப்படியாக அது வீழ்த்தப்பட்டது, எப்படியாக அது வீழ்ந்தது. What faults that Lord told them about that. Once again, same thing. They followed the teaching of Balaam. பிலையாமின் போதகத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். நிக்கோலேஸ் மதஸ்தரின் போதகங்களை அவர்கள் பின்பற்றினார்கள். They were willing to compromise with the society around them. தங்களை சுற்றி வாழ்ந்த ஜனங்களோடு கூட ஒத்து ஒப்புகிற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். பெர்கமு சபை அதே போலதான் இந்த சபை, தியத்திரா சபை, because it was the culture there. அந்த சமுதாயத்தில் அவங்க வாழ்ந்த நாட்களிலே காணப்பட்ட இடத்தோடு கூட அவர்கள் ஒத்து போகிறதான வேஷத்தை அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். Of course, this is not the Jezebel. Nobody would have had the name Jezebel at that time, because it was a cursed name. வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, if you read in the Old Testament, this Jezebel, if you read 1 Kings 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, she was a queen. ஒரு ராஜாத்தியாய் அவள் இருந்தாள், ஒரு அரசியாய் அவள் இருந்தாள். She married King Ahab. ஆகாப் என்று சொல்லப்பட்டதான ஒரு ராஜாவை அவள் மணந்து கொள்கிறாள். இஸ்ரவேலின் ராஜாவை அவள் மணந்து, but she was not an Israelite. She was not an Israelite. அவர் இஸ்ரவேல் ஸ்திரீ கிடையாது. ஆனால் ஆகாப் ராஜாவை அவள் மணந்து என்ன செய்கிறார்? She brings the idol worship into Israel. She brings sexual immorality into Israel. இஸ்ரேல் தேசத்துக்குள்ள அந்த வேசித்தனம் பண்ணுகிற ஆவியை அவள் கொண்டு வருகிறார். விக்கிரக ஆராதனை பண்ணுகிற அந்த ஆவியை அவள் கொண்டு வருகிறார். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, இந்த தெய்வங்களை நீங்கள் வணங்குங்கள், worship these kings, worship these idols. She teaches them the wrong teachings. She undermines the power of Jehovah. யெகோவாவின் தேவனை மட்டம் தட்டி அவள் மற்ற தெய்வங்களை அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, there's a big confrontation with Elijah. எலியா தீர்க்கதரிசியோடு கூட அந்த கர்மேல் பர்வதத்துல 400 தீர்க்கதரிசிகள், அங்கே பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவள் உற்சாகப்படுத்தி அவர்களை பராமரித்து அதன் மூலமாய் தேசத்திலே ஒரு பெரிய ஒரு பஞ்சத்தை அவள் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம். She brings in a great famine in the nation because she made the people of Israel to worship the idols. She promoted idol worship.
She promoted sexual immorality among the Israelites. And today we live in a society that's promoting these things. நாம் வாழ்கிற இந்த நாட்களிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And we need to be very watchful, we need to be very careful. The church must not tolerate these things. சபை அதை ஒரு பொழுதும் அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. And we know there are many churches in Canada which have fallen for that. They have tolerated that. They've accommodated those things. And we need to be very careful not to associate with that doctrines. அப்படிப்பட்ட போதனைகளோட கூட நாம் கலவாதிருப்பது, அதை தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த தியேத்ரா என்று சொல்லப்பட்ட அந்த சபை அவர்கள் இடம் கொடுத்தார்கள். எங்க ஊழியக்காரர் என்று சொல்லப்படுகிறது. Even if you see some of the churches in Canada, they openly allow those people to minister. அப்படிப்பட்டவர்கள் அங்கே அவர்களை அனுமதிக்கிறார்கள். They even appoint them as bishops. It's a sad thing, and we need to be very careful of this kind of churches. இப்படிப்பட்ட சபைகளை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். And here we see this particular church, Thyatira church, the Lord wants them. They say, you accommodate, you tolerate. இந்த தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. In Tamil there is a proverb that says, இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிப்போம். Like, if you give a small place, to somebody to come and stay, like in India there are these ashrams or madams, right? அது வந்து யாராவது ஒருத்தன் ரோட்ல போறான், நாளைக்கு somebody says, I don't have a place to stay. Okay, come and stay in a corner. ஒரு வாரத்துல இடத்தை கூட நம்ம கொடுத்தோம்னு சொன்னா soon, like we'll take over the entire place. There's a famous story, the camel and the tent. How many of you know that story? ஒரு ஒட்டகம் இருந்துச்சான், பேர் வனாந்திரத்துல. அது வந்து ஒரு கூடாரத்தை வச்சுட்டு அவன் இருக்கான். அவங்ககிட்ட சொல்லி, எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு வெளியில, இட்ஸ் வெரி கோல்ட் அவுட் சைட், கேன் ஐ ஜஸ்ட் புட் மை நோஸ் இன்? என்னுடைய நோஸ் மட்டும், என்னுடைய மூக்கை மட்டும் நான் உள்ள விட்டுக்கிறேன் கொஞ்சம் வார்மத்துக்கு. That man says, okay, just your nose, right? Okay, come in. And then slowly, it said, okay, can I just bring my face in, my head in? Like slowly the entire camel was inside the tent and this man was outside. இந்த மனிதனை வெளியே தள்ளிவிட்டு அந்த குதிரை அந்த ஒட்டகம் வந்து உள்ள வந்து அந்த டென்ட்டை வந்து பிடிச்சிச்சு. This is a old story, but it still applies. Sometimes we tolerate certain things, we accommodate certain things, and then it takes over the entire life, the entire thing. And we need to be very watchful, we need to be very careful. And like even in some of you, உங்க வீட்டுல எல்லாம் பார்த்துருப்பீங்க, they just have a nice grass patch, நல்ல ஒரு புல் வெளி இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு அதை பராமரிச்சுட்டு இருப்பீங்க, நல்ல விதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அதுன்னு சொல்லி. But then sometimes some small weeds will start grow. சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சில களைகள் அங்கங்க வளர ஆரம்பிக்கும். But if you don't take action right there, if you tolerate the weeds, அந்த களைகளை வளர நீங்க அனுமதிச்சீங்கன்னா, very soon it will take over the entire lawn. அந்த முழு உங்க புல்வெளியை என்ன செய்யும், அந்த காத்துல பறந்து அந்த விதைகள் பறந்து அந்த களைகளுடைய விதைகள், the weeds will just like the break, and then the seeds will just fall everywhere, and then soon everywhere you will see all these weeds growing up. And our society is like that. Small tolerance, tolerating certain things. So like idinaala onna agadu, nothing will happen, but then soon it just spreads everywhere. It just spoiling the community, spoiling the society's fabric. We need to be very watchful, we need to be very prayerful. But this church, sadly this church in Thyatira, they had too much love. They were growing in love, but at the same time, they were lacking in the doctrine, like the strong foothold in the faith. The Ephesus church, they were strong in doctrine, they lacked love. எபேசு சபை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டா என்ற ஒரு பேர் எனக்கு குறைவு உண்டு, கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க, they were able to identify false apostles. கள்ளத்து அப்போஸ்தலர்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எபேசு சபையின் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். I know that you cannot bear with those who are evil, and you have tested those who call themselves apostles and are not. அது எபேசு சபையை குறித்து, they were very sound in their doctrine, but they lacked the love. But this church, they was very strong in their love. They were in fact growing in love. அந்த அன்பில் அவங்க அப்படியே வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா
they were very weak in their doctrine. They were very weak in their doctrine. They were not willing to disagree with anyone, about this any heresies. தவறான போதனைகள், தவறான சத்தியங்களை குறித்து அவர்களை எதிர்த்து அவர்களால் பேசக்கூடாமல் அப்படிப்பட்டதாக இருக்கிறதே நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். அதனால தான் அந்த கர்த்தர் அந்த சபையை எச்சரிக்கிறார். நீ இடம் கொடுத்தாய், நீ இடம் கொடுத்திருக்கிற. You have tolerated. And we need to ask ourselves, there is two extremes. One extreme is, like having all theological knowledge, full heads, but empty in heart, no love. மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தாமல் எல்லாம் அப்படியே ஒரு தியாலஜிக்கல் நாலேஜ் மட்டும், எல்லாம் வேதத்தை குறித்து எல்லாம் தெரியும், ஆனால் அன்பு இருக்காது. ஆனால் சில இடங்கள்ல அன்பு அதிகமாக இருக்கும், ஆனால் உண்மை எது சத்தியம் எதுன்னு தெரியாது. Both extremes are dangerous. Both extremes are very dangerous. We need to know the Bible very well. Theologically, we need to know what is right, what is wrong. At the same time, we must also be able to love others. We must also be able to love, people who are in that situation. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற சபைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக அவர்கள் மேல் அன்பு காட்ட வேண்டியது அவசியம். அதே நேரத்தில், we must not allow these kind of things to take over the church. I know there's 1 Timothy chapter 1 and verse number 5. 1 Timothy 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா, God wants us to be strong in everything, strong in our love as well as knowing what is right and what is wrong. We need to have a sound doctrine as well. 1 Timothy chapter 1 and verse number 5, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. The aim of our charge is love that issues from a pure heart and a good conscience and a sincere faith. So this is what we need. A love that comes from a pure heart. மாயமற்ற சுத்தமான ஒரு இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்க அன்பு. அது important. We must have that love. But at the same time, there are certain people by swearing from these have wandered away into vain discussion, desiring to be teachers of the law without understanding either what they are saying or the things about which they make confident assertions. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். Paul writes to Timothy. He wants about people who bring in these wrong doctrines. They don't know the law, they don't know anything, but they just make confident assertions. இதுதான் கரெக்ட், இதுதான் ரைட் என்று சொல்லி சில வேளை ஆர்கியூ பண்ணுவாங்க. Because they don't know what is right, what is wrong. They want to be teachers of the law, but they don't know what the law says, without understanding it. அதை அறியாமல் தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அவர்கள் அறியாதிருக்கிறார். ஆனாலும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்கும்படி அவர்கள் விரும்புகிறார்கள். இதுதான் அந்த தியேத்ரா சர்ச்சில் இருந்த ஒரு ப்ராப்ளம். The church in Thyatira had this problem. They allowed Jezebel, not the actual name, but symbolically representing that queen, ஆகாபின் மனைவியாக அந்த ராஜாத்தியை நினைவுபடுத்தும் விதமாக தேவன் சொல்கிற எசபேல் எனும் தீர்க்கதரிசி, the prophet is named Jezebel, or who acts like Jezebel. You allowed her, you tolerated her. Who made my people to walk away from the truth? And we need to be very careful. We need to identify the spirit of Jezebel. Jezebelin ஆவிகளை நாம் அடையாளம் காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. And what did she do? She deceived the church. அந்த நீங்க பாத்தீங்கன்னா வஞ்சிக்கவும் நீ இடம் கொடுக்கிறாய், வஞ்சிக்கவும் நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். This is what Satan does. Satan is a man of deception. ஒரு வஞ்சிக்கிறவன், சாத்தான் வஞ்சிக்கிறவன். ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் அவன் என்ன செய்யறான்? அவன் வஞ்சித்தான். He cheated, he deceived Adam and Eve in the Garden of Eden. About that, like when he, like he twisted God's word. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவன் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி, கர்த்தர் இப்படி சொன்னது உண்டோ, அது நீங்க சாப்பிடும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல் நீங்கள் ஆவீர்கள், your eyes will be open and you will become like gods. He deceived them. And today, even now, even in this modern world, like Satan runs around deceiving people. And the spirit of Jezebel, is very active, and we need to be very careful. There's verse number 21, 21வது வசனம். அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன், and வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. Behold, I gave her time to repent, but she refuses to repent on her sexual immorality. This is an amazing word here. God, who gives second chances. He wants people to repent and come to Him. Throughout the scriptures, Veda Pitathira nam pathana, we see so many places where God gives second chances to people. He's a God of mercy.
இரக்கத்தின் தேவன் அவர். சங்கீதத்தில் 86:15 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே நீர் இரக்கமும் மன ஒருக்கமும் உள்ள தேவன், நீடிய சாந்தமுள்ள ஒரு தேவன், தயவு பெருத்த ஒரு தேவன் என்றெல்லாம் சொல்லி நாம் வாசிக்கிறோம். மீகாவிலே நாம் வாசிக்கிறோம் அதே மாதிரி, ஆண்டவரே உம்மை போல யார், பாவங்களை மன்னிக்கிற உம்மை போல யார், அக்கிரமங்களை மன்னிக்கிற உம்மை போல யார் என்றெல்லாம் சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் அவர் மன்னிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். He is eager to forgive us when we repent, when we come to him. நாம் மனம் திரும்பி அவரெண்டை நாம் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு மறு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். யோனாக்கு கொடுத்தார். God gave Jonah a second chance. Even though he ran away from the presence of God, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் ஓடி போனா கூட கர்த்தர் அவனை தேடி வந்தார். அவனை மறுபடியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். தாவீது ராஜா, அவன் தேவனுக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்த பொழுது அவன் மனம் கசந்து அழுதான். பாவங்கள் எல்லாரும் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி தேவனிடம் அவன் மன்றாடினான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். God answered his prayers. Answered his prayers. He got a second chance. And Apostle Peter, Pedro, if he denied Jesus 3 times, இயேசுவை 3 முறை அவன் மறுதலித்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? தன்னுடைய சபைக்கு தேவன் அவனை நியமித்தார். God appointed him. He gave him the leadership of the early church. அந்த ஆதி திருச்சபை தேவன் அந்த பேதுருவின் இல்லை என்று சொன்னாலும் அந்த திருச்சபை உருவாயிருக்கார். God gave him that duty, that responsibility. He trusted him. And even today, no matter where we are or what we are, நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், தேவனை விட்டு விலகி செல்கின்ற ஒரு நிலையா இருந்தாலும், கர்த்தர் நம்ம மேல் இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். மனதுருக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம மன்னிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். Is a God who forgives us when we truly repent and when we come to him. And then next verse number 22, 22வது வசனம், it's a very very strong judgment. From verse number 22 on 22 to 28, 22 இலிருந்து 28 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா there are 2 groups of people. 2 விதமான ஜனங்களை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். Both are from the same church. அதே சபையில் இருக்கிற ஜனங்கள். ஆனா ஒரு கூட்டம் அவர்கள் அந்த எசபேலின் போதகத்தை அவர்கள் பின்பற்றி விழுந்து போனவர்கள். The first group is the people who follow the Jezebel's teachings, which is indirectly the teachings of Satan. சாத்தானுடைய போதகமாய் அது இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டவர்கள், அதை பின்பற்றுகிறவர்கள். But then the second group, they do not hold to that teaching. அதை பின்பற்றாமல் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். உண்மையான சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். And there are 2 groups and we see the consequences for these 2 groups. அந்த 2 கூட்டத்துக்கும் அந்த 2 விதமான ஜனங்களுக்கும் இருக்கிற காரியத்தை நாம் பார்ப்போம். முதல்ல 22வது வசனம், verse number 22. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடன் விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்றும் எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். God is a very harsh God. Look at this thing. Like he's saying, they will be bedridden. They will be in sick bed and I will strike their children dead. And all the churches will know that I am he who searches mind and heart, and I will give to each of you according to your works. Yes, our God is a forgiving God. He is a loving God. Yes, and all that. But there is a time frame for that. There is an end to that. His patience. அவருடைய பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு, ஒரு எல்லை உண்டு. But Noah, for many years, he was warning the people of around him. And சுற்றி வாழ்ந்த ஜனங்களுக்கு நோவா அநேக ஆண்டுகள் அவன் சொன்னான், பெருமழை வரப்பொழுது, வெள்ளம் வரப்பொழுது, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. But they were not listening. He told them, a great flood is going to come. God's judgment is coming. And people just mocked at him. ஜனங்கள் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள். இவ்வளவு பெரிய பேலை எதுக்கு நீ பண்ற? வேஸ்ட். He was just telling, why are you building such a huge ark? There's going to be no flood. But God, his patience ended. ஆண்டவருடைய பொறுமை அது முடிவுக்கு வந்தது. அந்த பெரும் வெள்ளம் வந்தது. People perished. Same thing happened in Sodom and Gomorrah. சோதம் கொமோராவுக்கு அதே தான் சம்பவம் நடந்தது. God was patient for so long. But then when the day came, God punished him. And this was for the first group. God, said, I am patient with Jezebel. Jezebel நிமித்தமாய் நான் பொறுமையோடு கூட நான் இருக்கிறேன். மனம் திரும்ப நான் சந்தர்ப்பம் கொடுத்தேன். I gave a chance to repent. But she is not repenting. So this is what's going to happen. But for the next group, the second group, அந்த இரண்டாவது கூட்டம், தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொள்ளுங்கள், பற்றிக் கொண்டிருங்கள்.
But to the rest of you in Thyatira, so those who are Jezebel's side, following her doctrine, following her teaching, participating in all that sexual immorality and idol worship and all that. But then there is other group, those, but to those, the rest of you in Thyatira, who have not learned what some call the deep things of Satan. They have not learned. It's an amazing word. They didn't even want to learn that or know that, what it was. They know that there is something there about Satan and satanic teachings, but they didn't even care about that. They didn't even want to learn about that. அதை குறித்து அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்கிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் நான் சுமத்த மாட்டேன். I won't cast any other burden upon you. I do not lay on you any other burden. Only hold fast what you have until I come. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். This is what the true believers we must follow. We must take it to our heart. Hold fast, hold fast. Hold fast to what you have. Hold fast to what you have until I come. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்றதுதான். உலகம் எப்படியாவது அது எப்படி விதமான போதகத்திலாவது அவங்க இருக்கட்டும், பட் யூ டோன்ட் டாலரேட் தட் அண்ட் யூ டோன்ட் ஃபால் ஃபார் தட். அதில் நீங்கள் விழுந்து விடாமல் உங்களுக்குள்ளதை, யூ நோ வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். The word of God. உங்களுக்குள்ளதை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளதை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். Hold fast to what you have until I come. Until I come. Today we need to ask ourselves, are we there? Are we in the second group which holds fast, which doesn't even want to know what's the deep things of Satan? சாத்தானின் ஆளுகள் என்று சொல்கிறார்களே, அவைகளை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்கள், அது அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? We don't even want to explore certain things. What Satan is trying to doubt, Satan is trying to deceive people. We don't even need to know those things. We could be aware of that, because this is happening everywhere. We need to be aware our children are going through the same cycle. நம்முடைய பிள்ளைகள் அது அப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்களை இந்த உலகம் அதில் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறதையும் நாம் அறிந்து. We need to be aware of that. But at the same time, we must not tolerate that. And we must cling on to what we have as truth. சத்தியம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த வசனம் சொல்கிறது, ஜெயம் கொண்டு முடிவு பரிந்தவன் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். Just like the last 3 churches, the Lord says, to the one who conquers. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நான் தருகிறேன். I'm going to give them these promises. First, I'm going to give them the authority. The authority. The one who conquers and who keeps my works until the end, to him I will give authority over the nations, and he will rule them with a rod of iron, as when earthen pots are broken in pieces, even as I myself have received authority from my Father. From my Father. So God has given Jesus the authority. தேவன் இயேசுவுக்கு எல்லா அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, நான் செய்ததெல்லாம் நீங்களும் செய்வீங்க, அதே அதிகாரம் உங்களுக்கு உண்டு. God told his disciples, you have the same authority as me. And today the Lord is saying, you will be receiving the same authority that I received from my Father. என் பிதாவின் இடத்துல நான் பெற்றுக்கொண்ட அதே அதிகாரத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பேன். என்ன அதிகாரம் அது? இந்த 27வது வசனம், அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். மண்பாண்டங்களைப் போல நெருக்கப்படுவார்கள். Because remember the city, it was a city of potters. குயவர்கள் நிறைந்த ஒரு பட்டணம். Their main income was making those pots. And the same thing, you read in Psalm chapter 2, சங்கீதம் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். It's a very prophetic psalm which talks about Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சங்கீதக்காரன் எழுதின ஒரு தீர்க்கதரிசனம் சங்கீதம் அது. அந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 2வது சங்கீதம் யாராவது வாசிங்க. சங்கீதம் 2, 6 to 9 வரை. Psalm chapter 2, சங்கீதம் 2 வசனம் 7 தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். I will tell of the decree. The Lord said to me, you are my son. Today I have begotten you. Ask of me, and I will make the nations your heritage, and the ends of the earth your possession.
You shall break them with a rod of iron and dash them in pieces like a potter's vessel. The same references as we read it in this Revelation chapter 2, Theatra. இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்குவேன், இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். The nations. So God gives us the authority over nations. And not only that, verse number 28, 28வது வசனம், விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். I will give him the morning star. Morning star. Who is the morning star? Jesus is the morning star. If you read Revelation chapter 22 and verse 16, வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், it talks about Jesus being the bright morning star. பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் என்று சொல்லி இயேசுவை குறித்து அந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். Revelation chapter 22 and verse number 16, அந்த வசனத்துல அதை நாம் வாசிக்கலாம். Jesus Christ, he says, I will give him myself. என்னை நான் அவர்களுக்காக நான் கொடுப்பேன். 22வது அதிகாரம் 16வது வசனம், Revelation chapter 22 and verse number 16, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் நான் இருக்கிறேன். I, Jesus, have sent my angel to testify to you about these things for the churches. I am the root and the descendant of David, the bright morning star. Jesus is our bright morning star. And here the Lord says to the church in Theatra that I will give him the morning star. I will give him the morning star. God gives us the same authority. He is the Son of God. And he had the authority from the Father. பிதாவினிடத்திலிருந்து அவர் அதிகாரம் பெற்றது போல நமக்கும் அந்த அதிகாரத்தை அவர் தருகிறார். அதோடு கூட மாத்திரமல்லாமல் இயேசு எவ்விதமாய் ஒரு விடுவெளி நட்சத்திரமாய் இருக்கிறாரோ அதே போல அந்த விடுவெளி நட்சத்திரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். And I will give him the morning star. And we need to be very watchful, very careful, not to tolerate or accommodate these kind of spirits, these kind of doctrines in our churches or in our personal lives, our personal beliefs. We need to be very careful. And sometimes we need to also understand what causes this compromise. விதமாக இந்த உலகத்தோடு கூட நாம் ஒத்து போகிறோம் என்று சொன்னால் we know sometimes we desire to fit in with the culture that's around us. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது நம்ம சுற்றி இருக்கிற கலாச்சாரம், சுற்றி இருக்கிற காரியங்கள், அதோடு கூட நாம் ஒத்து போகிற சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதில் நம்ம ஓகே என்று சொல்லி நாம் இருக்கிறோம். Because we live in a very post-modern world. மிகவும் ஒரு கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்குது, ஜனங்களுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. Because people now say there is no absolute right or wrong. This is what people say that, if you think that something is right, it's all in your thought then. Someone else, for them that might be right, that might be something might be wrong. That doesn't matter to you. This is what the world says now. Follow your own instincts. If you think this is right, it is right. If you think it is wrong, it is wrong. You don't have to refer any Bible or any scriptures or any holy scriptures. This is what the postmodern world is teaching. இதுதான் இப்போ நவீன உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. What you think is right is right. உனக்கு எது சரின்னு படுதோ அதான் சரி. And if you don't allow me to believe what I believe, then you are a racist, you are intolerant, you are a fascist. That's what the world labels them. If we say no, this is wrong, people will immediately label us. You're intolerant. And we live in a world like that. And that's one thing. And the second thing is, there's a wrong definition of sin. People try to avoid this word sin. பாவம் என்கிற வார்த்தையே நம்ம வெளியே சொல்ல முடியாது. இது பாவம், இது தவறு என்று சொல்லி இல்லை. They just give up all different types, different names, different definitions for this. They say disorders, struggles, disease, this and that. They try to avoid the word sin. And the third thing is, there is a failure to take the stand for truth. Especially Christians, churches, they fail to take a stand for what is right, what is wrong. எது சரி, எது தவறு என்கிற காரியங்களிலே இங்கே சபைகள் அநேக வேளைகளிலே ஒரு மௌனமாய் அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். But we have to really follow what Paul wrote to Timothy and Titus. தீத்துக்கும் அங்கே பவுல் எழுதிக்கிற சில வசனங்களை மாத்திரம் இந்த வேளையை நாம் வாசித்து நாம் முடிப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20லிருந்து 21 வரைக்கும். What we believers must need to do. விசுவாசிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? Verse says like this, 1 Timothy chapter 6 and verse 20 to 21. Oh Timothy, guard the deposit entrusted to you. Avoid the irrelevant babble and contradictions of what is falsely called knowledge. For by professing it, some have swerved from the truth, from the faith. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும்
ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. Even those days, Paul was facing this challenge. The church was facing this challenge. And especially Timothy, he was in charge of a church. He was also facing this challenge. People would listen to this false doctrines. தவறான கொள்கைகளுக்கு, தவறான வீண் பேச்சுகளுக்கு அவைகளுக்கு போய் விழுந்து அவங்க விசுவாசத்தை விட்டு அவர்கள் வழுவி போவார்கள். They will just fall away from the faith. And we need to be very careful. We need to be very careful. And also 1 Timothy chapter 4 and verse number 7. 1 Timothy 4வது அதிகாரம் 7வது வசனம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணி. I have nothing to do with irreverent, silly myths. Rather train yourself for godliness. And this is what we must do. We must train ourselves for godliness. Just like, like when you're participating in some sports or something, you train your body for that. Like that, like from a Christian race. For our spiritual race, we need to train ourselves to godliness. தேவ பக்திக்கு ஏதுவாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். On what he writes to Titus. தீத்துவுக்கு அவர் எழுதும் பொழுது தீத்து 1வது அதிகாரம் 11லிருந்து 14 வரைக்கும், Titus chapter 1 and verse 11 to 14. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். நீ விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். It tells Titus, they must be silenced, since they are upsetting whole families by teaching for shameful gain what they ought not to teach. Therefore rebuke them sharply, that they may be sound in the faith. And also he writes in Titus chapter 3 and verse number 9. தீத்து 3வது அதிகாரம் 9வது வசனம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். But avoid foolish controversies, genealogies, dissensions and quarrels about the law, for they are unprofitable and worthless. And this is what we believers, we must stay away from these false doctrines. We must stay away from these false doctrines. Be very clear in our conscience, be very clear in our spiritual faith. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். சத்தியம் எதை என்று சொல்லி அறிந்திருக்கணும். வேத வசனமே நமக்கு சொல்யூஷனாக இருக்கணும். That solution is in this book. We must really understand what this book says and follow the teachings that really teach us what the Bible says. வேதம் சொல்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில வசதிக்காக இது வசதியா இருக்குது, எனக்கு this church is very near my house, or this church oh, they are doing this and that. Sometimes we fall for certain things. We should be very careful. Sometimes we say, oh, the size of the church is very big, oh, this must be a good church. That is not the case. We must be very careful. Or sometimes like traditions, oh, this is a traditional thing, my grandparents used to go there, so I should go there. No, things change, churches change, policies change, doctrines change. And we must be very watchful. We must know what is being preached there, what is being taught there. அங்கே என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Does it align with the word of God? கர்த்தருடைய வார்த்தையோடு அது ஒத்து போகிறதா? If it doesn't, then that's not the right place. அது சரியான இடம் அல்ல. We need to be very careful. Let's all stand up and pray. நாம் யாரும் எழுந்து நின்று வெளியில் நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த தியேத்திரா சபை அது எசபேலின் ஆவியினாலே அந்த இடத்துல வீழ்த்தப்பட்டதை நாம் பார்ப்போம். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள், தவறான சத்தியங்கள், false doctrines, false things are being preached everywhere, are being taught everywhere, to compromise, to tolerate, to accommodate. And we believers need to be watchful and careful. விசுவாசிகளாய் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிற ஆண்டவர் இப்பொழுதும் கூட ஆண்டவர் இந்த தியேத்திரா சபையின் மூலமாய் ஆண்டவரை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா சத்தியத்திற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாப்பரே. ஆண்டவரே, ஏதோ ஒரு சபைக்கு போகணும், எப்படியோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை எதுக்காக போகணும் என்று சொல்லி அப்படியாக இல்லாமல் கர்த்தாவே உண்மையாய் ஆண்டவருடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்கிறவர்களாய் வளர்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க தாப்பனே. அந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தையும் உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். Lord, you know what each and every family needs, Lord. Lord, whatever their need is, Lord, we pray that you would answer the prayers, Lord. Lord, we pray that they will grow even more in you. மக்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் வளர கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகள் வாலிபர்களை ஆசீர்வதிங்க. Lord, we also pray for our special Christmas outreach events. Lord, we pray that your blessings would be upon the children as they are practicing, as the choir practicing and things like that. And Lord, we pray that day would be a great blessing for
many people, Lord. Many people who do not know you, Lord. We pray that many people would come to that event and hear the gospel and come to know you, Lord. உம்மை அறிந்து கொள்ள அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We also pray for people who are sick, who are not feeling well. We pray for our seniors, Lord. We pray that your blessing will be upon each and every one of them. Protect them, cover them under your wings, and guard them, Lord. In Jesus' holy name we pray. Amen and amen. நாம் யாவருமாக